வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னன்னா ஆசீர்வாதோட ரெடி டு குக் சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77. ஆனால் நான் ஸ்மார்ட் பஜாரில் 50 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். 10 சப்பாத்தி இருக்கு. இது எப்படி செய்யணும்னு போட்டிருக்கு. இந்த சப்பாத்தியும் நான் கடையில் வாங்கின சப்பாத்தியோட கம்பேர் பண்ணி நான் டேஸ்ட் சொல்ல போகிறேன். இதில் வந்து பேனை வந்து 2-3 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ரெகுலராக எப்படி குக் பண்ணோமோ அந்த மாதிரி தான் குக் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று குக் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப தின்னு. செஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கடையில் வாங்கினது, இது ஆசீர்வாதோடது. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடையில் வாங்கின குருமா தான் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாத், அப்புறம் கடையில் வாங்கினது. ஆசீர்வாதில் எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ கடையில் வாங்கினது இது ரொம்ப சாஃப்டாக செஞ்சுருக்காங்க. இவங்களுக்குன்னா குருமா நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. இதுவும் தின்னாதான் இருக்குது. ஏன்னா அது இன்னைக்கு செஞ்சது. இது வந்து என்னைக்கு செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு சரியா டேட் தெரியல. ஆனால் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஸோ ரெண்டுத்துல எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சா நான் வந்து இன்னைக்கு செஞ்சதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.